பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் அந்நாளிலே ராமானுஜருடைய ஒரு அருமையான சீடருக்கு பிள்ளையாக பிறந்தவர். புறத்தாழ்வானுடைய திருக்குமாரர். தனக்கடுத்தது பட்டர்தாங்கிறதுல ராமானுஜர் உறுதியாக இருந்தார். இன்னொன்னு, அறிவிற் சிறந்தவர்களுக்குள்ளே ராமானுஜர் முன்னே நிற்பரா, பராசர பட்டர் முன்னே நிற்பரானால் நம்முடைய ஆச்சாரியர்கள் சொல்லும் வார்த்தை, எம்பெருமானார காட்டிலும் ஞானத்திலே சிறந்தவர் பராசர பட்டர்னு சொல்லுவார்கள். அத்தனை ஏத்தம், அத்தனை சிறப்பு. ராமானுஜருடைய வயோதிக காலம். அவர் பார்த்தார், இந்த மேல் நாட்டிலே கர்நாடக தேசத்திலே வேதாந்தி மாதவாச்சாரியர்னு ஒருத்தர் இருக்கார். அவரை திருத்தி அழைத்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் நம் சம்பிரதாயத்திற்கு பல வகைகளிலும் அவர் உதவிகரமாக இருப்பார். அவர் வேற சமயத்தை சேர்ந்தவராக சார்ந்தவராக இருக்கிறார். அவரை வென்று அழைத்து கொண்டு வர வேண்டும். உடனே எல்லாரும் கேட்டா, நாம போலாமான்னு கேட்டா, உடையவர் சொன்னார், வயோதிகம், தள்ளாடி கொண்டிருக்கிறேன். இன்னொன்னு, இப்பெல்லாம் யாரோடும் போய் நாம வாதத்திறமையை காண்பித்து வெற்றி பெற்று அதிலெல்லாம் மனசு ஈடுபட மாட்டேன் என்கிறது. சண்டை சச்சரவை எல்லாம் மனசு நாடமாட்டேன் என்கிறது. இப்ப இருக்கிறதெல்லாம் ஒரே பார்வை. பகவான் எப்போது நம்மை அழைப்பான், அவன் அழைப்பிற்கு தகுந்தவாறு எங்கனம் நான் புறப்படுவது, இவ்வளவுதான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அவர் திருவடிகளை அடைவது, அதுதான் என்னுடைய ஒற்றை லட்சியமாக நோக்கமாக தற்சமயம் இருந்து வருகிறது. ஆனா வேதாந்தி இங்க வந்துட்டார்னா நமக்கு பெரிய பலம். ஏன்னா அறிவிற் சிறந்தவர். அந்த அறிஞர்களை நாம சேர்த்து கொண்டோம்னு சொன்னால் சம்பிரதாயம் இன்னும் தழைத்து ஓங்கும். இந்த காரியத்தை யார் செய்யக்கூடும் அப்படின்னு சிந்தித்தார். அப்பதான் பராசர பட்டர் நினைவிற்கு வந்தது. அவரை அழைத்தார். பராசர பட்டரை கூட்டுட்டு, நீர் போய் அவரை வெற்றி கொண்டு வர வேண்டியது. நீர் திருநாராயணபுரத்துக்கிட்ட போனீரானால் அங்கே திருமலை அனந்தாழ்வான்கிற பெரியவர் இருக்கிறார். அவர் உம்மை வரவேற்பார். அவர் கூட வருவார். அவரை அழைத்து கொண்டு போய் நீர் வேதாந்தியை வெற்றி பெற்று வர வேண்டியது சொல்லி அனுப்பிச்சுட்டார். பராசர பட்டர் இங்கே இருந்து போனார். அதுக்கு முன்னமே நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லுவா. அங்கே இருந்து ஒருத்தர் வேதாந்தியினுடைய அவர் பேசும்போது அவருடைய காலக்ஷேபத்துக்கு ஒருத்தர் போயிருக்கார். ஓஹோன்னு வேதாந்தி பேசுறத பார்த்தார். அங்க இருக்கிறவாள்லாம் பேசிட்டாலாம், இவரு கொத்த ஒரு வித்வான் உலகத்திலேயே கிடையாது. அப்ப இவர் சொல்லியிருக்கார், இல்ல இல்ல, எங்க ஸ்ரீரங்கத்துல பராசர பட்டர்னு இருக்கார். ஸ்ரீ பராசர பட்டாரியா, ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா, ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா, ஸ்ரீவத்சாங்கஸ்த ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே ஸ்ரீரங்கராஜ கமலாபத லாலிதத்வம்னு தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். திருவரங்க பெருமாள் குமாரர் பட்டர் வந்தாருங்கிறதா அவருக்கு கட்டியமாக சொல்லப்படும். அத்தனை வைபவம் அவருக்கு. இங்கே இருந்து புறப்பட்டு போனார். திருநாராயணபுரத்துல திருமலை அனந்தாழ்வான் வரவேற்றார். அவர் இவரை வணங்குகிறார், இவர் அவரை வணங்குகிறார். வந்த காரியம் ஏதென்று விசாரித்தார். இல்ல வேதாந்தியை போய் பார்க்க வேண்டும். முதல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் இங்கே இருந்து அங்க போனாரா, அங்க வேதாந்தியினுடைய பாடம் கேட்டார். அவர் பாடம் எடுப்பதை கேட்டார். பெரிய வித்வானா இருக்கார். அங்க இருக்கிறவாள்லாம் சொன்னா வேதாந்திக்கு ஈடு இணையே கிடையாது. இவர் சொன்னார், எங்க ஊர்ல பட்டர்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள்லாம் அவரை பார்க்கணும் அப்படின்னு அங்க சொன்னார். அப்பவே கொஞ்சம் அவளுக்குலாம் ஆச்சரியம். ஓஹோ, இவருக்கு சமமா யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துல இருக்காருன்னு இவர் சொல்லியிருக்காரு. திரும்பி அவர் அங்கேருந்து இங்க வந்தார். இங்க இருக்கிறவா விசாரிச்சா, எங்கேயோ போயிருந்தீரே, என்ன விசேஷம்? அப்ப அங்க சொன்னார், அங்க பார்த்தேன் வேதாந்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் மிகச்சிறந்த வாக்மியாக திகழ்கிறார். அப்பதான் இங்க இருக்கிறவா பார்த்தா, எம்பெருமானார் ரொம்ப நாளா திருத்தி பணி கொள்ளணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு, அவர் போல் இருக்கே. திரும்ப அவர் இங்கே இருந்து அங்க போனார். அவருக்கு இதே காரியம் போல் இருக்கு. அங்கிருந்து இங்க வருவார், இங்க இருந்து அங்க போறார், இதையே பண்ணிட்டு இருந்திருக்கார். திரும்ப அங்க போனார், இங்குத்தை வைபவங்களை எல்லாம் அங்கே சொன்னார். இப்படியே நடந்துட்டு இருக்கு. இங்க இருந்து புறப்பட்டு போனார் பராசர பட்டர். திருமலை அனந்தாழ்வானை துணை கொண்டு நேர வேதாந்தியினுடைய இருப்பிடம் சென்றார். என்னன்னு கேட்டா, நாங்க வேதாந்தியை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். அங்க இருக்கிறவெல்லாம் கொல்லென சிரித்தார்கள். அப்படிலாம் சுலபமா அவரை பார்க்கவே முடியாது. ரொம்ப சாமானியர் நினைச்சுட்டீரா? அவரே எவ்வளவு பெரியவர் தெரியுமா? இல்ல இல்ல, அவரோட வாதம் பண்றதுக்கு வந்திருக்கோம். ஓ, இது வேற திட்டம் வச்சிருக்கீங்களா? பார்க்கவே முடியாதுங்கிறேன். எங்கிருந்து வாதம் பண்ணுவீர்கள்? அப்பத்தானே யார் பெரியவர்கள், சிறந்த வித்வான்கிறதெல்லாம் தெரியும் தான். அவர் ஏற்கனவே பலரோடும் வாதம் செய்து ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிட்டார். இப்பெல்லாம் அவர் வாதத்துக்கெல்லாம் தான் வரதே கிடையாது. அப்படி யாராவது அவரோட வாதம் புரிய வேண்டும்னு ஆசை கொண்டார்களாகில் அவர் என்ன தெரியுமா பண்றார்? தனக்கு கீழே பல பேரை தயார் பண்ணி வச்சிருக்கார். அவ எத்தனை பேர் இருப்பா? இன்னும் ஒரு 4-5 பேர் இருப்பாளா? 400-500 பேர் இருப்பா. அவர்களை எல்லாம் வெற்றி பெற்று கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்க ஒரு மேட்சா ஜெயிச்சுட்டு தான் ஃபைனல் மேட்ச் ஆட முடியுமே தவிர, நான் முதல்ல நேரடியா ஃபைனல் மேட்சுக்கு வந்துடுறேன். 400-500 பேர்களை வெற்றி கொண்டுதான் மேலே செல்ல முடியும். பராசர பட்டர் மோவாய தடவரார். 400 பேர் இல்ல, 1000 பேரா இருந்தாலும் வெல்லும் திரள் இறையருளாலே நமக்கு வாய்த்திருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, அத்தனை சமயம் இல்லைங்கிறது தான் பிரச்சனை. எத்தனை பேரான அவர்கிட்ட பார்த்து கொள்ளலாம், ஆனா நேரம் இருக்கணும் இல்லையோ? ஒருத்தனும் எவ்வளவு நாளை பிடிச்சுமான்னு தெரியாது. ஒருத்தனையும் வெற்றி பெற்று கொண்டு அடுத்துன்னு போயிட்டு இருந்தா நான் என்னைக்கு போய் வேதாந்தியை பார்ப்பது? அவரை பார்ப்பதற்கு வேறு ஏதேனும் வழி உண்டான்னு கேட்டார். உடனே அவள் சொன்னா, நன்ன வழி உண்டு, ஒரு வழி இருக்கு. தினந்தோறும் அன்னதானம் நடத்துகிறார். பல பேர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள். அப்ப அவரே கண்காணிப்பதற்காக, மேற்பார்வைக்காக அவரே வருவார். எல்லாம் எப்படி சாப்பிட்டு இருக்கா, ஏதாவது வேணுமா, வயிறு நிரம்பியதா, இதெல்லாம் கேட்கறதுக்கு அவரே வருவார். அப்ப போனா அவரை பார்க்கலாம்.
ஆனா வாத பிரதிவாதங்கள் எல்லாம் அங்கே நிகழுமான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. முதல்ல அவரை பார்ப்போம் அப்படின்னு தீர்மானித்துக் கொண்டு அந்த பந்தியிலே போய் அமர்ந்து கொண்டார். இலை பரிமாறப்பட்டது, தீர்த்தம் தரப்பட்டது. முதல்ல என்னென்ன சாதிக்கணுமோ வரிசையா சாதிச்சுட்டே வரா. எல்லாம் அதுல பொரியல் எல்லாம் சாய்ச்சாச்சு, கரியமுது சாய்ச்சாச்சு, பிரசாதம் சாதம் போட்டாச்சு, அதுக்கு மேலே நெய் ஊற்றியாச்சு, குழம்பெல்லாம் எடுத்துட்டு வரா. இவர் எது வந்தாலும் வேண்டாங்கிறார். எல்லாம் காலியாவே இருக்கு, எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இருக்கா. குழம்பு சாதம் சாப்பிட்டுட்டு இப்ப சாத்துமது சாதம், ரசம் சாதத்துக்கே எல்லாம் வந்தாச்சு. இவர் இலையை பார்த்தா காலியா இருக்கு. அவர் அப்படியே பார்த்துட்டே வந்தார் பாருங்கோ. இவரை பார்த்துட்டு ரொம்ப விசித்திரமானவரா இருக்காரு. சாப்பிடத்தான் வந்திருக்கார், பந்தியில உட்காந்துருக்கார், ஆனா இப்படியே அமர்ந்து கொண்டு இருக்கார், இலையே பார்த்துட்டு இருக்கார். இலையில பார்க்கறதுக்கு இலையில ஒண்ணுமே இல்லை, இலையத்தான் பார்க்கணும். ஒன்றுமே அவர் சாதித்துக் கொள்ளவில்லையே, பரிமாறிக்கொள்ளவில்லையே. என்ன திட்டம் வச்சிருப்பார்? பக்கத்துல போனார். ஏன் இதெல்லாம் உங்க வேண்டாமா, இது ஒண்ணுமே சாப்பிடலையேன்னு வேதாந்தி கேட்கிறார். நிமிர்ந்து பார்த்தார் பட்டர். ஓ, இவர் தான் வேதாந்தியா? இவரை பார்க்கறதுக்கு தான் அங்கிருந்து வந்திருக்கோம், இவரை பார்க்கறது தான் சிரமம்னு நமக்கு சொல்லப்பட்டது. இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த பிக்ஷைக்காக நான் வரவில்லைன்னார். நான் இந்த பிக்ஷைக்காக வரவில்லை. அப்ப வேற என்னதான் வேணும் உமக்குன்னு கேட்டார். உம்மை நேருக்கு நேராக கேட்கிறேன், என்னோடு வாதம் புரிய நீர் தயாரா? அந்த வாத பிக்ஷைக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னார். அவர் கேட்டார், நீர் தான் ஸ்ரீரங்கத்திலேருந்து அந்த பராசர பட்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது நீர் தானான்னு கேட்டார். ஆமாம்னார். பெரிய வித்வான்னு ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரோ இல்லையோ. அதுவும் நேருக்கு நேரா பல பேர் பார்க்கும்போது வாத பிக்ஷைக்காக வந்திருக்கேன், தர்க்க பிக்ஷைக்காக வந்திருக்கேன், நீர் தயாரான்னு கேட்டால் இப்ப முடியாத அந்த 400 பேரை போய் பார்த்துடுவான்னு சொன்னா சரியா இருக்காது. ஏன்னா நேருக்கு நேரம் கேட்டாச்சு. இப்போ நேருக்கு நேரம் கேட்டுட்டா மாட்டேன்னு மறுக்க முடியல அவரால். சரி, நாம் வாதம் செய்யலாம், வாரும்னு கூப்பிட்டுட்டார். உமக்கு என்ன தெரியும்னு அவர் கேட்டார். பட்டர் அழகா வார்த்தை சொன்னார், திருநெடுந்தாண்டக பாஷ்யம் தெரியும்னார். இதை அவர் கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழர்கள் நமக்கே தெரியாது திருநெடுந்தாண்டக பாஷ்யம்னா அப்படி ஒன்று இருக்கான்னு சுவாமி அப்படின்னு விடுவோம், நமக்கே தெரியாது. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே தெரியுமாங்கிறது சந்தேகம். அப்படி இருக்கிற ஒரு காலத்திலே திருநெடுந்தாண்டகம் ரொம்ப உயர்ந்த கிரந்தம். நம் திருமங்கை ஆழ்வாருடைய சரம பிரபந்தம்ங்கிற ஏத்தம் இருக்கிற திவ்ய பிரபந்தம். பெரிய திருமொழின்னு ஆரம்பிச்சார், திருநெடுந்தாண்டகம்னு முடித்தார். அது ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம். இன்னைக்கு திருமலையப்பன் சந்நிதியிலே சேவிக்கிறார்கள்னு சொன்னா ஒரு பாட்டும் 2 தடவை சேவிப்பார். திருநெடுந்தாண்டகத்துக்கு அத்தனை வைபவம். 30 பாசுரங்கள் இருக்கிற திவ்ய பிரபந்தம். அதனுடைய அர்த்த விசேஷங்களை நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு திருநெடுந்தாண்டக பாஷ்யம் தெரியும்னார். வேதாந்தி பார்த்தார், இப்படி ஒரு பிரபந்தம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நானும் எத்தனையோ படிச்சுட்டு வந்திருக்கேன், காசியெல்லாம் போய் படித்து விட்டு வந்திருக்கிறேன், சகல சாஸ்திரங்களிலும் கரை கண்டவன் உலகம் எல்லாம் கொண்டாடுகிறது. ஆனா இப்படி ஒரு பாஷ்யத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அது என்னமா இருக்குமோ தெரியலையே இல்லையோ, சொல்லித் தருகிறேன்னு சொல்லிட்டு அந்த நூலை துணையாக கொண்டு வேதாந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து எம்பி வேதாந்தியை வெற்றி கொண்டார் பராசர பட்டர். வேதாந்திக்கு நஞ்சியர்ங்கிற அழகான திருநாமம் சாற்றப்பட்டது. அவர் இவருடைய சீடராகவே சேர்ந்து கொண்டார். அத்தனை ஏத்தம் அந்த திருநெடுந்தாண்டகம்ங்கிற கிரந்தத்துக்கு உண்டு. பராசர பட்டர் வேதாந்தியை வெற்றி பெற்று வருகிறாருங்கிறது ஸ்ரீரங்கத்துல காட்டுத்தீ ஆட்டம் அந்த செய்தி பரவியது. எல்லாம் ரொம்ப ஆசையோடு வாசல்ல ஆரத்தி கழிப்பதற்காக வந்து சேர்ந்தார்கள். பராசர பட்டர் எழுந்தருளுகிறார். பின்னாடி கையை கட்டிண்டு மாதவாச்சாரியர், வேதாந்தி, நஞ்சியர் எழுந்தருளுகிறார். அத்தனை ஆனந்தத்தோடு அவர் குருவின் பின்னே தொடர்ந்து வருகிறார். எல்லாருக்கும் ஆச்சாரியனை பார்த்துட்டு பட்டரை சேவிச்சுட்டு அத்தனை ஆச்சரியம். எப்பேற்பட்டவரா இருக்கார் இந்த வேதாந்தி, அவரை பார்த்தாலே தெரிகிறது. ரூபமேவாஸ்யை மகிமானம் வியாச்சஷ்டேன்னு வேதம் சொல்றது. ஒருத்தரை பார்க்கும் போதே அவருடைய தன்மை, அவருடைய வடிவம், அவருடைய இயல்பு இதெல்லாம் பார்த்துட்டாலே அவர் எப்பேற்பட்டவர்னு சில வியக்தி விசேஷங்களை நாம புரிந்து கொள்ளலாம்ங்கிறார். அந்த மாதிரி புரிஞ்சுக்கும்படியா இருக்கிறதுன்னு சொல்லியும். ஏன் ஒருத்தரை பத்தி நாம புரிஞ்சுக்கணும்னா 5 நிமிஷம் போறாதா? 2 வார்த்தை பேசினாலே தெரிந்து கொண்டு விடலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த வேதாந்தி நஞ்சியரை பார்த்தாலே அவர் எத்தனை சிறந்தவருங்கிறது நன்றாக தெரிகிறதே. அவரை வெற்றி பெற்று இன்னமும் பொலிவுடன் வருகின்ற பராசர பட்டர் என்னமாக வருகிறார் அப்படின்னு எல்லாரும் கைகூப்பி சேவித்தார்கள். ஸ்ரீரங்கநாதன் சந்நிதியில தயாரா காத்துட்டு இருக்கார். நஞ்சியர் வேதாந்தி அழைச்சிட்டு பராசர பட்டர் வரப்போறார். அவருக்கு நாம் ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டுமே. ஏற்கனவே பரிசு வேதாந்தி கிடைச்சுட்டார், இன்னொரு பரிசு நாம் தர வேண்டுமேனு ரங்கநாதன் நினைச்சிட்டார். பட்டரை பார்த்து சொல்றார், எந்த திருநெடுந்தாண்டக வைபவத்தினாலே நீர் வேதாந்தியை வெற்றி பெற்றுக் கொண்டு வந்தீரோ அந்த திருநெடுந்தாண்டகம் தனி ஒரு உற்சவமாக திருவத்தியனோத்சவத்திலே பகல் 10 ராப்பத்து தொடங்கப்படுவதற்கு முன்பு உம்மை நினைவு கூறும் விதமாக, நீர் வேதாந்தியை வெற்றி பெற்றதை நினைவு கூறும் விதமாக அந்த பிரபந்தத்தை திருச்செவி சாற்றுவதற்காகவே தனிப்பட ஒரு நாள் நாம் உற்சவமாக நடத்தி கொள்ள போகிறோம் அப்படின்னு அதை பெரிய வரமாக கொடுத்தார். இன்றைக்கும் பகல் 10 முடிஞ்சு இன்றிலிருந்து ராப்பத்துங்கிறது தொடங்கப்படவிருக்கிறது. இந்த பகல் 10 உற்சவம் தொடங்கப்படுவதற்கு முந்தைய நாள் திருநெடுந்தாண்டக உற்சவம் ஸ்ரீரங்கத்திலே அனுஷ்டிக்கப்பட்டது. அந்த பாசுரங்களை சேவித்து அந்த பாசுரங்களினுடைய அர்த்தங்களை எல்லாம் நம்பெருமாள் திருமுன்பே அரையர் சுவாமிகள் விண்ணப்பிப்பார்கள். அது இன்றளவும் நடக்கிறது, நாளைக்கும் நடக்கும். அத்தனை ஏத்தம் திருநெடுந்தாண்டகத்திற்கு. அதுல தான் திருமங்கை ஆழ்வார் பாடுறார்.
முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலேன்னு தொடங்கி நடக்கிற பாசுரத்திலே அதுல கடைசியில சொல்றார், வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளையை கைகூப்பி வணங்கினாளேன்னு முடிகிறது.